ஓடும் பேருந்தில் ஓட்டுநருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த நிலையில் சமயோஜிதமாக செயல்பட்டு பேருந்தை நிறுத்திய நடத்துனரால் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டன. வாழ்வில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதற்கு இந்த காட்சியே சாட்சி. பழனி பேருந்து நிலையத்தில் இருந்து தனியார் பேருந்து ஒன்று பயணிகளுடன் புதுக்கோட்டை கிராமத்திற்கு சென்றது. பேருந்தை ஓட்டுநர் பிரபு இயக்கியுள்ளார். கனகம்பட்டி என்ற இடத்திற்கு சென்றபோது பிரபுவுக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. இதில் நிலை குறைந்த அவர் இருக்கையிலேயே சரிந்து விழுந்தார். ஓட்டுநரின் கட்டுப்பாட்டில் இல்லாமல் பேருந்து ஓடிய நிலையில் உள்ளே இருந்த பயணிகள் அதிர்ச்சிக்குள்ளாகினர். அப்பொழுதுதான் சமயோஜிதமாக சிந்தித்த நடத்துனர் விமல்குமார் கையினாலேயே பிரேக்கை அழுத்தி பேருந்தை நிறுத்தினார். நான் பஸ்ஸில் வந்துட்டு இருந்தேன். 15 பேரில் பெட்டி வண்டியில் டிரைவர் வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தார், கண்டக்டர் இருந்தார். அதில் நான் பயணித்து வந்துட்டு இருக்கையில் நான் அந்த மாதிரி அவருக்கு நெஞ்சு வலி இதாகல கண்டக்டர் ஓடி போய் வண்டியை நிப்பாட்டிட்டார். அதில் வந்த பயணிகளை எல்லாம் காப்பாற்றி விட்டார். மேலும் சக பயணிகளுடன் இணைந்து சரிந்து விழுந்த பிரபுவை மீட்டு முதல் உதவி அளித்து காப்பாற்ற முயன்றார் நடத்துனர் விமல்குமார். கனகம்பட்டி தாண்டி சிந்தவாளாம்பட்டிகிட்ட வரும்போது என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கீழே விழுந்துட்டா அப்படிங்க மயங்கி. அதுக்கப்புறம் கையில் லிவரை கொடுத்த ஒன்றும் இல்லைங்க. அதுக்கப்புறம் தூக்கி ஓரமாக படுக்க வச்சேங்க. அப்புறம் 108லேருந்து வந்து பாட்டு ஆள் முடிஞ்சு அப்படின்ட்டாங்க. எவ்வளவோ முயன்றும் பிரபுவை காப்பாற்ற முடியவில்லை என விமல்குமார் வேதனை தெரிவித்தாலும் பயணிகளின் உயிரை காப்பாற்றிய அவரது செயலுக்கு பாராட்டும் கிடைத்து வருகிறது.